Hi friends, welcome to Mouse Channel. நான் அனிதா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சிம்பிளான பார்ட்டி மேக்கப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டி மேக்கப்பை மிஸ்ஸஸ் சாரா ஃப்ரம் கனடா நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. இவங்க மினிமல் மாமி அப்படின்ற சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கிட்ஸுக்கான டிஃபரெண்ட் வீடியோஸும் பியூட்டி டிப்ஸ் அண்ட் vlogs அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்க சேனலோட லிங்க் கொடுக்குறேன், விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி பார்ட்டி மேக்கப் பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட இந்த பேண்ட் வச்சு நான் என்னோட ஹேர் எல்லாம் கொஞ்சம் ஸ்லீக் பண்ணாதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம மேக்கப் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டுட்டா நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ எனி மாய்ஸ்சரைசர் வச்சு நீங்க ஆரம்பிங்க. மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடியும் அந்த மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டா இருந்தாதான், நல்லா ஹைட்ரேட்டடா, நல்லா ஜூசியா இருந்தாதான் நீங்க போடுற மேக்கப் வந்து ஒன்று நல்லா ஸ்டிக் ஆகும், ரெண்டாவது வந்து கிராக் பண்ணாம ட்ரையா ஆகாம நல்லா ஒரு க்ளோ இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதுதான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வாஸ்லினோட ப்ராப்ளம் ஸ்கின் தெரப்பின்னு ஒன்று. இது ரொம்ப திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும், அது இப்போ சம்மர்னால ஓவர் ட்ரை ஆகுது ஸ்கின்னு. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு என்ன மாதிரி ரொம்ப கிரானிக் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டா இது கொஞ்சம் நல்ல ஒரு ஆயிலி டெக்ஸ்டர் கிடைக்கும் அந்த ஸ்கின்னுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்க வீட்டில் உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா இப்படி கொஞ்சோண்டு இப்படி போட்டுட்டு இது நல்லா ரப் பண்ண போறேன். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் போகலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இன்னைக்கு என்னோட மேக் ஸ்டுடியோ ஸ்கல்ப்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து NW43. இது வந்து இந்த ஷேட் வந்து NW43. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்கின் டைப்போட அதே மேட்ச் ஆகிற ஒரு ஷேட். ரொம்ப வருஷமா இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் என்னோட ஸ்கின்னுக்கு அப்படியே கரெக்டாக பிளெண்ட் ஆகும். ஸோ இது வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன். இதில் வந்து SPF 15 இருக்கு. ஸோ அதனால நம்ம சன்ல போகும்போது நம்மளுக்கு அந்த SPF ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதை வந்து நான் இன்னைக்கு ஒரு பியூட்டி பிளெண்டர்ல வச்சு பிளெண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மேக்கப் பிரஷஸ் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து என்னோட பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்றேன். இது எனக்கு ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதனால நான் இன்னைக்கு பிளெண்டர் யூஸ் பண்றேன். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஃபவுண்டேஷனை கொஞ்சம் என்னோட ஹேண்ட் பின்னாடி போட்டுக்க போறேன். ரொம்ப கொஞ்சம் போதும், ஏன்னா இதுல நிறைய வரும் நம்மளுக்கு ஷேடு. ஸோ இவ்வளோதான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். நான் ஒரு ஹேண்ட் மிரர் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு கேமராவோட ஸ்க்ரீன் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால I'll just யூஸ் நான் ஒரு ஹேண்ட் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து என்னோட ப்ராடக்ட் கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து இப்படி வச்சு தேய்க்க கூடாது. இப்படி வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் இந்த பிளெண்டரை நம்ம வாட்டர்ல வச்சு மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். ஸோ இது பியூட்டி ஸ்பஞ்ச் மாதிரி. ஸோ வாட்டர் வச்சு மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம இப்படி டேப் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை ஈவனா உங்க ஸ்கின் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். உங்க காது நெக்க மறந்துடாதீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணணும். இல்லைன்னா அது லிக்விட் ஃபவுண்டேஷன்னால இந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஃபவுண்டேஷன் மேக் ஃபவுண்டேஷன் பவுடரை எடுக்க போகிறேன். மேக் ப்ரெஸ்ட் பவுடரோட மேக் ப்ரெஸ்ட் பவுடர். இது வந்து இதோட ஷேட் வந்து மீடியம் டார்க். ஸோ இதை வந்து நான் கொஞ்சோண்டு இப்படி எடுத்துட்டு
அந்த இதை மட்டும் எங்கெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருந்தோமோ அந்த ஏரியாஸ்ல மட்டும் அப்படி ஃபுல்லா போகணும். ஸோ அந்த ஒரு ஆயிலி லுக்கா எல்லாமே நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் கன்சீலர். யூஸ்வலி இந்த பவுடருக்கு முன்னாடி கன்சீலர் போடுவேன். ஆனா இது ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்னால எனக்கு கன்சீலர்லாம் வேணும். நம்ம டைரக்டா வந்து நம்ம ஐ ஷேடோ போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ண போற பேலட் வந்து இந்த பேலட். இது வந்து கவர்கர்லோட சன்செட் பேலட்னு. இதோட கலர்ஸ் வந்து அழகா இருக்கும். ரொம்ப ஒரு சம்மரி கலர்ஸா இருக்கும். எல்லாம் சம்மர் அண்ட் இங்க இருக்கிற அந்த ஃபால் டைம் அந்த டைம் கலர்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சம்மரி கலர்ஸா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபால் ஆட்டம் சீசன் அந்த பிளெண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இதுல இருக்கும். அதனால இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன பேலட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈவன் நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் மேக்கப் கேஸ் எடுத்துட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பேலட் அண்ட் ஒரு கப்பல் ஆஃப் பிரஷஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு டிராவல் பண்ற டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து கவர்கர்லோட சன்செட் பேலட். ஸோ இந்த ஒரு பேலட் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். பட் உங்ககிட்ட எந்த பேலட் இருந்தாலும் நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பிளெண்டிங் எப்படி பண்றதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு மேக்கப். ஓகே, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் பிளெண்டிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி டென்ஸா இருக்கும், லைக் திக்கா இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து நம்மளோட கண்ணோட அவுட்டர் கார்னர் இருக்குல்ல இந்த ஏரியாவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போற கலரை அதை கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வருவோம். அந்த உள்ள கொண்டு வர கலர் பேர் தான் டிரான்சிஷன். ஸோ அது வந்து ஒரு லைட்டர் ஷேட்ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க போடுற டார்க் ஷேட்ஸ்லாம் அதை பில்ட் பண்ணும். ஸோ அந்த லைட்டர் ஷேட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு இங்கே ஒரு கலர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரை சூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்வலி இந்த டிரான்சிஷன் கலரை ஒரு லைட் கலர் இல்லைன்னா உங்க ஸ்கின்னோட கொஞ்சம் டார்க்கா இருக்க கலருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டார்க் ஒரு லைட் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்ஸ் வச்சு நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த கலரை சூஸ் பண்றேன். ஸோ அதை வந்து இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ல கொஞ்சம் எடுத்துட்டு என்னோட அவுட்டர் கார்னர் இருக்குல்ல இந்த இடத்துல இங்க வைக்கணும். இதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இப்படி உள்ள கொண்டு வரணும். ஸோ இப்படி பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த கலர் வந்து டிரான்சிஷன் ஷேட் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி. திருப்பி அது அந்த பக்கமும் அதே தான். இந்த ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா என்னோட குட்டி பையனோட கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் அதனால அவர் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கலரை எடுக்க போறோம். இந்த அடுத்த கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் கலரோட கொஞ்சம் நெக்ஸ்ட் டார்க்கர் ஷேட். ஸோ இந்த ப்ரௌன் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌனை எடுத்து நம்ம டிரான்சிஷன் பண்ணோம்ல, நம்ம அந்த கலர் போட்டோம்ல, அந்த கலருக்கு கீழே கொஞ்சம் அடுத்தது இதை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு கீழே இந்த கலரை வச்சு பில்ட் பண்ணணும் இப்படி. ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு மாதிரி லைட்ல இருந்து டார்க் போற எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்றது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கமும் அந்த ப்ரீவியஸ் கலரோட கீழே ஃபர்ஸ்ட் அந்த லைட் கலர் டார்க் கலர் எடுத்தோம்ல அந்த ரெண்டு கலரும் நான் இப்போ எடுத்துக்க போறேன். ரெண்டும் எடுத்துட்டு நம்மளோட கீழே இருக்க லைனை நம்ம போடணும். அப்பதான் வந்து இந்த ஐயோட கம்ப்ளீட்டடா ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அந்த ஐக்கு கீழையும் நான் அந்த கலர் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்படி இழுக்க போறேன் கீழே. அதேதான் இந்த பக்கமும். ஸோ அந்த டார்க்கர் ஷேட் அண்ட் த லைட்டர் ஷேட் ரெண்டு ஷேடையும் வச்சுட்டு கண்ணுக்கு கீழையும் இப்படி நம்ம அதை கொண்டு வரணும். இது ஒரு சம்மர் லுக்னால கொஞ்சம் பிரைட்டா ஏதாவது வேணும். ஸோ அதனால நான் வந்து அந்த பேலட்ல இருந்து இந்த கோல்ட் கலர் இருக்குல்ல இந்த கலரை எடுக்க போறேன். இந்த கோல்ட் கலரை நம்ம எடுக்க போறோம். பட் என்னன்னா என்னோட ஃபிங்கர் வச்சுதான் நான் எடுக்க போறேன். இந்த நடுவுல போடுற அந்த கலரை எப்போதுமே நான் வந்து என் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவேன், ரிங் ஃபிங்கர்ல. ஏன்னா நம்ம பிரஷ்ல எடுக்கிற அந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம ஃபிங்கர்ல வர்றது அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்க ஃபிங்கர்ல வச்சு போடும்போது அந்த கலர் நல்லா பாப் அவுட் ஆகும். இதை நம்ம எப்படி பிளேஸ் பண்ண போறோம்னா நம்மளோட ஐலிடுக்கு சென்டர் ஆஃப் தி ஐலிட்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இப்படி தெரியுதா? இப்படி சென்டர் ஆஃப் தி ஐலிட்ல பிளேஸ் பண்ண போறோம். நம்ம ரிங் ஃபிங்கர் வச்சு நீங்க அப்படியே டேப் பண்ணலாம் ஃபுல்லா. கலர் நீங்க போட்ட கலர்ஸ்லாம் மறையிற மாதிரி உங்களுக்கு இருந்தாலும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இது நீங்கள் இந்த ரிங் ஃபிங்கர் வச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் கலர் வச்சு இன்னொரு தடவை நீங்கள் ட்ரான்சிஷன் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஐலையும் நான் என் ஃபிங்கர் வச்சு தான் சென்டர் ஆஃப் த ஐல டேப் பண்ணுறேன். என்னோட இன்னர் கார்னர் இருக்குல்ல இந்த இடம், அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ஒரு ஹைலைட்டர் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். எஸ்பெஷலி போட்டோஸ்க்குலாம் நல்ல ஒரு ஐ வந்து நம்மளோட கண்ணை நல்லா பெருசாக்கி காட்டும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்களோட நார்மலா எப்போதும் போடுற எனி ப்ரஷ், எனி ஐஷேடோ ப்ரஷ் எடுத்துட்டு இது வந்து ஹைலைட்டர், இது வந்து மேபிலினோட மாஸ்டர் குரோம். இந்த ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கலர் ஒரு இது இருக்கு, இதுல எவ்வளோ பிரைட்டா இருக்குன்னு இந்த ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டர் நம்ம கொஞ்சம் எடுத்து நம்மளோட இன்னர் கார்னர்ல மட்டும் பிளேஸ் பண்ண போறோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது அந்த ஐ ஓப்பன் ஆகும், நல்லா பெருசா காமிக்கும். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு இன்னர் கார்னர்ல மட்டும் இப்படி ஓப்பன் பண்றோம். ஜஸ்ட் பிளேசிங் அந்த இன்னர் கார்னர்ல இப்படி நீங்க பிளேஸ் பண்ணும்போது அந்த ஐ வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் பெருசா காமிக்கும். இதோட ஐ காஜல் போட போறோம். அதுக்கு வந்து நான் இந்த என்னோட ஃபேவரட் காஜல் இதுக்கு அந்த மேபிலின் கொலாசல் காஜல் இது நல்ல ஒரு அந்த காஜல் கலர் நல்ல டார்க்கான ஒரு பிளாக் இது. ஸோ அதனால இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ நான் வந்து என்னோட கீழே இருக்க வாட்டர் லைன்ல அதை யூஸ் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்கு மேல பிளாக் லைனர் போட போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இதை யூஸ் பண்றேன். இது வந்து கவர் கேர்ளோட பிளாக் லைனர். மஸ்காரா யூஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலி நான் இந்த பார்ட்டி லுக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபால்ஸ் லேஷஸ் பிளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லேஷஸ் பிளேஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட்டி லுக்னால நான் லேஷஸ் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம மஸ்காரா மட்டும் தான் எனக்கு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து கொலாசல் எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா. இது மேபிலினோட கொலாசல் எக்ஸ்ட்ரீம். மேல இருக்க லேஷஸ்க்கு இப்படி அப்வர்டா இப்படி இந்த மோஷன்ல நீங்க பண்ணணும். இப்படி பண்ணா வந்து அது உங்க லேஷஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தது பிளஷ் போகலாம். ஸோ இந்த பிளஷ்க்கு வந்து நான் இன்னைக்கு இந்த மிலானி பிராண்டோட இந்த ஒரு காரல் பீச்சி கலர் யூஸ் பண்றேன். உங்களோட ஃபேவரட் பிளஷ் எது இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பிளஷ் ப்ரஷ் இது பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் டென்ஸா இருக்கும், திக்கா இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நம்ம ஆப்பிள்ஸ் ஆஃப் தி சீக்ல நம்மளோட சீக் போன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம பிளஷ் அப்ளை பண்ண போறோம். நீங்க இப்படி ஸ்மைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக் போன்ஸ் வரும். ஸோ பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அந்த நேச்சுரலான ஒரு பிங்கி டோன் கிடைக்கும். எங்கிட்ட இருக்கிற ஒரு லிப் பாம் நான் அப்ளை பண்றேன். உங்களோட ஃபேவரட் லிப் பாம் எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட லிப்ஸ்டிக் போகலாம். பிகாஸ் இது ஒரு சிம்பிள் லுக்னால நான் ஐயை ரொம்ப பெருசாக்கல. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நியூட்ரல் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மஸ்காரா போட்டிருக்கோம் அண்ட் லைனர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்க்கு போறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த பர்பிள் லிப் ஷேட் எடுக்கிறேன். இது வந்து மேபிலின் சூப்பர் ஸ்டே. இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டே இது ஒரு மேட் லிப்ஸ்டிக் இது. ஸோ நான் இதை காலையில போட்டேன்னா எனக்கு ஈவினிங் நைட் வரைக்கும் இந்த கலர் அப்படியே ஸ்டே ஆகும். நீங்க சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், ஸ்மட்ஜே ஆகாது. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலா ஹைலைட்டர் மறந்துடாதீங்க. ஹைலைட்டர் வந்து ரொம்ப எஸ்பெஷலி போட்டோஸ்க்கு உங்களோட ஹை பாயிண்ட்ஸ் நீங்க எங்கெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த போட்டோல இருக்க ஃபிளாஷ்க்கு நல்ல ஒரு பிரைட்டா உங்க ஃபேஸ் காமிக்கும். ஸோ ஹைலைட்டருக்கு நான் இந்த ஹைலைட்டர் ப்ரஷ் யூஸ் பண்றேன். அதே நம்ம இன்னர் கார்னர்ஸ்ல போட்டோம்ல அதே ஹைலைட்டர் தான். ஸோ நம்மளோட பிளஷ்க்கு மேல வரும். இது எங்க நீங்க பிளஷ் போட்டீங்களோ அதுக்கு கொஞ்சம் மேல நீங்க ஹைலைட்டர் போடுங்க. அதே மாதிரி உங்க பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், உங்க நோஸோட பிரிட்ஜ்ல, சின்ல, அதே மாதிரி ஐப்ரோஸ்ல, அந்த ஐப்ரோ ஹை பாயிண்ட் இருக்குல்ல அங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்க போட்டா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் என்ன இயரிங்ஸ் போட போறேன்னு காமிக்கிறேன். ஸோ இது என்னோட ஃபேவரட் ஜிம்கி. இது எனக்கு ஜிம்காஸ் ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் என்னோட ஃபேவரட் பொட்டு. ஆங்கிள்ஸ்க்கு இந்த செட் போட போறேன். பிகாஸ் இதுல ரெட் அண்ட் கிரீன் வருது, ஒரு மாதிரி ஒரு டார்க் கிரீன். ஸோ என்னோட ப்ளூ அண்ட் ரெட் சுடிதாருக்கு இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வாட்ச் அண்ட் என்னோட துப்பட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டி மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பியூட்டி வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.